ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா இப்படி வீட்டிலே சிம்பிளாக செய்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். தேவையான பொருட்கள்லாம் நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக உப்பு ஆயில் சேர்த்து நல்லா கொதி வந்த உடனே இங்கே நான் 2 கப் பாஸ்தா எடுத்திருக்கேன். 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதுக்கு பட்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் என்கிட்ட இல்லை, அதனால கீ யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு வெங்காயம், கார்லிக், அதுக்கப்புறமா கேப்சிகம் இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருங்க. கொஞ்சம் வதங்கி வந்த உடனே மேகி க்யூப் இது கண்டிப்பாக வேணும். அதில் ஒரு 1/2 பார் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு என்கிட்ட போன்லெஸ் சிக்கன் இருந்தது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த டைமில் நமக்கு பாஸ்தா ரெடியாகி வந்துடுச்சு. எரிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. அண்ட் இங்கே நான் 2 கப் பாஸ்தா எடுத்ததுனால 3 கப் பால் சேர்க்க வேண்டியது வரும். பட் நான் இங்கே ரொம்ப ரிச்சாக வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக 1.5 கப் பாலும் 1.5 கப் தண்ணியும் தான் இங்கே நான் சேர்த்துருக்கேன். கொதி வர்ற மாதிரி லைட்டாக வரும்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பாஸ்தாவை இதோட சேர்த்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம கையில் பாஸ்தா சீசனிங் இல்லைனா அரிகனோ இருந்தால் நீங்கள் அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அண்ட் நல்லா கொதி முடிஞ்ச உடனே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஏன்னா அதுதான் கொஞ்சம் திக்னஸாக வரும், அதையும் கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு நம்மக்கிட்ட ஸ்லைஸ் சீஸ் இருந்ததுன்னா அதையும் இதோட ஒரு 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணி சூப்பராக ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆகிடும். கொஞ்சம் கூட ஸ்பைசி இல்லாதது. ரெஸ்டாரண்ட்டில் 300 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வீட்டில் 5 பேருக்கு மேலே சாப்பிட்லாம் அதே செலவில். ஸோ இது டயட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.